2009ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்கள் இணைந்த கணிதத்தில் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் அதிலே தொகையீடு என்னும் பகுதியை எவ்வாறு செய்திருப்பார்கள் என்பதை இப்போது பார்ப்போம். 6வது பகுதியில் A பகுதி தொகையீடு இவ்வாறு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகையீடை எவ்வாறு செய்யலாம் என்பது தற்போது பார்ப்போம். அப்போது கவனியுங்கள், இதை தொகையிடும் போது பகுதிகளாக தொகையிட வேண்டும். அந்த விடையை காட்டும் பொழுது விடையில் K-1 என்று வருகிறது. விடையில் K-1 என்று வருகிறது. இந்த விடை இவ்வாறு காட்டுமாறு கேட்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே C எதேச்சியான மாறிலி. அப்போது பார்த்தீங்கன்னா K-1 எல்லா இடத்திலும் வருகிறது. அப்போது என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் எதை தொகையிட வேண்டும், 1/tk அல்லது e⁴ என்பதில் தெளிவா இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, இதுல தொகையிட வேண்டியது இந்த ik is equals to e⁻t into e⁻−k into dt என மாற்றி எழுதலாம். இப்பொழுது இதை எதை தொகையிடுவது, இதையா என்பதை தீர்மானிக்கிறது. விடையில் K-1 வருவதால் இதை தொகையிடுவதாக எடுத்துக்கொண்டால் +1 கூட்டப்படுவதால் K-1 பெற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதைத்தான் தொகையிடாக எடுக்க போகிறோம். ஆகவே இதை எவ்வாறு தொகையிட போகிறோம் என்றால் e⁻t -k+1 over -k+1 minus t -k+1 over -k+1 into e⁻t இந்த வகையீடு e⁻t that is t plus c an arbitrary constant. இது ik. தற்பொழுது சுருக்க போகிறோம். இதை நான் பார்க்கிறேன். minus e⁻t 1 minus K-1 என்று எழுதலாம். ஒரு மைனஸை பொதுவாக இருக்கு. இங்கு மேலே இருக்கிறதை கீழே கொண்டு வரலாம். அவர் K-1 சாய இது சகவாக்கி K-1 e⁻t over K-1 into dt plus c என்று எழுதலாம். தற்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த K-1 கொடுக்க பெருக்க போகிறோம். அதுக்கு முதல் இவரை பார்த்தால் K-க்கு பதிலாக K-1 போடியிருக்கிறார். ஆகவே இவர் யார் என்பதை பார்க்கிறோம். ik என்பது தற்பொழுது -e⁻t over K-1 into e⁻k-1 ஆக வந்திருக்கிறது. plus 1/K-1 into இந்த இவர் ik-1 ஆகா plus ஆகவே K-1 ஐ பெருக்கிவிட்டால் ik -e⁻t over e⁻k-1 சக ik-1 சக t. ஆகவே அடுத்த வரியில் நீங்கள் இப்படி எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். K-1 into ik minus ik-1 plus e⁻t over t⁻k-1 சமம் c. தற்பொழுது அந்த கேள்வியை ஒரு பகுதி முடிந்திருக்கிறது. தற்பொழுது கேட்டிருக்கிறார் e⁻x into 1
1 minus x over 1 plus x all things square dx ஐ காண்க என்று சொல்லியிருக்கிறார். இங்கே x greater minus 1 என்று சொல்லியிருக்கிறார். அவர் அந்த பகுதியின் கீழ்த்தான் இருக்கிறார். ஆனால் அதை இருந்து என்று எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அந்த பகுதியை பாதிக்க வேண்டும். ஆனால் இது ஒரு நுட்பமான ஒரு வடிவம் இருக்கிறது. அதை கணக்கிட்டால் தெரியும். e to the power x x minus 1 over x plus 1 square dx என்று போடலாம். இதை e to the power x over 1 minus, அதாவது நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் x plus 1 minus 2 over x plus 1 என்று போடலாம். இதை e to the power x over 1 minus 2 over x plus 1 all things square dx என எழுதலாம். ஏன் இவ்வாறு செய்கிறேன் என்றால் தற்பொழுது உள்ளே இந்த விரித்து எழுத போறேன். அப்ப கவனிங்க, இதை விரித்து எழுத போறேன். அப்ப இதை அழிக்கிறேன். That is equals to e to the power x into 1 minus 4 over x plus 1 plus 4 over x plus 1 all things square into dx. இதை பார்த்தீர்கள் என்றால் இதனுடைய வகையீடு இங்கே இருக்கிறது. இதனுடைய வகையீடு இங்கே இருக்கிறது. ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் e to the power x minus e to the power x into 4 by x plus 1 plus e to the power x into 4 by x plus 1 square into dx என எழுதுவோம். அடுத்த வரியில் எங்களால் செய்யப்படும் இவரை தொகையிட்டால் e to the power x. இனி இவரை தொகையிட வேண்டும். sin e to the power x ஐ வைத்து தொகையிட போகிறேன். 4 over x plus 1 ஐ வைத்துக் கொண்டு sin e to the power x இதனுடைய வகை minus 1 over x plus 1 all things square. இதை தொகையிட்டிருக்கிறேன். இவரை அப்படியே எழுதுகிறேன். தொகையீடு e to the power x 4 over x plus 1. தற்பொழுது இதில் பிளஸ் சி எதிர்ச்சியான மாறி இதை கழித்து விட்டோம் என்றால் minus 4 into e to the power x over x plus 1. இது தகவாகிவிடும். இது வந்து ஒரு சய திருப்பி மைனஸை கொண்டு வந்துடும். e to the power x by 4 over x plus 1 all things square into dx ஆக e to the power x by 4 plus c இவர் வெட்டுப்படுவார். ஆகவே அந்த விடை உங்களுக்கு இதை விலகுமான வழி e to the power x minus 4 e to the power x over x plus 1 plus c என தரப்படும். சரி, தற்பொழுது b பகுதிக்கு வருவோம்.